அந்த தண்ணி படம் போது இருக்குது. நண்பர்களே வணக்கம். புளியம்பட்டியில இது கடைசி நாள் காணொலி. காலையில எந்திரிச்சு காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம சதீஷ் மாமா மொளசி கைஸ் எல்லாரோடய சேர்ந்து சித்தன்குட்டை வரைக்கும் போனோம். இந்த லொகேஷன் பவானிசாகர் டேமோட பேக் சைடு. இங்க வந்து ஒரு மரத்தடியில வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு தண்ணி இருக்கிற சைடு போனோம். வியூவும் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பரிசல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட மீன் இருக்கான்னு கேட்டோம். இருக்குன்னு சொல்லிட்டு பரிசல ஓரம் கட்டினாங்க. அப்புறம் அவங்க வச்சிருந்த எல்லா மீனையும் வாங்கியாச்சு. தென் அங்கேயே எல்லாரும் சேர்ந்து மீனை சுத்தம் பண்ணிட்டோம். நம்ம பெரியவரோ மொட்டை வெயில்ல சன்பாத் எடுத்துட்டு இருந்தாப்ல. அங்கிருந்து கிளம்பி பேக்கரிக்கு வந்தோம். இங்க ஜூஸ் தண்ணின்னு எல்லாம் குடிச்சிட்டு மீன் செய்ய போற ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். வெங்காயம் தக்காளின்னு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டோம். நம்ம ரவி மாமா புளியை கரைக்க இன்னொரு பக்கம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தோஷ் மாமாவும் சதீஷ் மாமாவும் சேர்ந்து மீன் பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஞானம் ப்ரோ சாம்பிள் பார்த்துட்டு இருந்தாப்ல. தென் எல்லாரும் சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல்னு எல்லாம் தட்டுல போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாவே நம்ம கரூர் மாமாவோட கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்தோட கையை நக்குவோம் அப்படி இருந்துச்சு. வேற லெவலு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தினேஷ் மாமாவும் என்னைய சக்தி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணாரு. கரெக்டா கோயம்புத்தூருக்கும் பஸ் இருந்துச்சு. நானும் ஏறி கோயம்புத்தூர் வந்துட்டேன் நண்பர்களே. அவ்வளவுதான், புளியம்பட்டி நாட்கள் ஓவர். நன்றி.